வணக்கம். பகை நாடான பாமினி சாம்ராஜ்யத்தை குதிரைப்படை கொண்டே வெல்ல விரும்பிய கிருஷ்ணதேவராயர் அரேபியாவிலிருந்து 1000 குதிரை குட்டிகளை வரவழைத்தார். சாம்ராஜ்யத்தை அவற்றை குறைந்த செலவில் வளர்க்க வேண்டுமென ஆராய்ந்த மந்திரி சபை தலைநகரில் உள்ள ஒவ்வொரு பிரஜையும் ஒரு குதிரை குட்டியை நன்றாக வளர்த்து போர் குதிரையாக்க வேண்டும். அதற்காக தினம் ஒன்றிற்கு கொள்ளும் முதலான செலவுகளுக்கு 3 வராக்கன் பொன் கொடுக்கப்படும். குதிரைகளின் ஊட்டமான வளர்ச்சியை 3 மாதத்திற்கு ஒரு முறை மன்னரிடம் கொண்டு வந்து காட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதன்படி தெனாலிராமனுக்கும் ஒரு குதிரை குட்டியை வளர்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் அவன் தினந்தோறும் 3 வாராட்கன்களை அரண்மனையிலிருந்து வாங்கி வந்து குடும்பத்திற்கு செலவு செய்துவிட்டு குதிரையை தன் கொள்ளையில் கட்டி அதை சுற்றி 4 சுவர் எழுப்பி அதன் முகத்திற்கு நேராக சுவரில் ஒரு துளை செய்து துவாரம் செய்து வைத்திருந்தான். தன் வீட்டின் தினந்தோறும் காய்ந்த புல்லை மட்டும் அந்த துவாரத்தின் வழியாக கொடுத்து வந்தான். குதிரை குட்டியும் பசி தாங்காமல் அதை லபக்கென்று பிடுங்கிக் கொள்ளும். இப்படியாக அந்த குதிரை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் பசி பட்டினியால் வாடி வதங்கியது. 3 மாதங்கள் சென்றதும் அரசன் முன் அறிவித்திருந்தபடியே மன்னர் பார்வையிடுவதற்காக தெனாலிராமன் குதிரை தவிர மற்ற எல்லா குதிரைகளும் அரண்மனைக்கு வந்திருந்தன. ஆனால் மேனி மினுமினுப்ப, எலும்பு தெரியாமல் சதைப்பிடிப்பாக இருந்தன. மிக்க மகிழ்ச்சி அடைந்த ராயர், தெனாலிராமா, உன் குதிரை மட்டும் ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார். அதற்கு, அரசே, அந்த பொல்லாத குதிரை முரட்டு குதிரை என்னால் பிடித்து கொண்டு வர முடியாது. உங்கள் குதிரை லாய தலைவரை அனுப்பினால் ஒருவேளை அதை பிடித்து கொண்டு வர முடியும் என்றான் தெனாலிராமன். அவ்வளவு பலமா குதிரையாக வளர்த்திருக்கிறாய் என்று வியப்புற்ற ராயர் உடனே அந்த குதிரையை பிடித்து கொண்டு வரும்படி குதிரை ராய தலைவரை ஒரு அரேபிய வர்த்தகனை அனுப்பினார். அந்த அதிகாரிக்கு செந்நிறமான ஒரு முழு நீள தாடி உண்டு. அந்த அதிகாரி ராமனுடன் சென்று புல்லை குலுக்கும் துவாரத்தின் வழியாக குதிரையை எட்டி பார்த்தபோது உள்ளே இருந்த குதிரை தனக்கு வழக்கமாக புல் தரப்படுகின்றது என்று எண்ணி அந்த அதிகாரியின் தாடியை லபக்கென்று கெட்டியாக பிடித்து இழுத்தது. அதிகாரி அலறி துடித்தார். உடனே உதவிக்கு அரண்மனையிலிருந்து ஓடி வந்த ஆட்கள் அந்த அதிகாரியின் தாடியை குதிரையின் வாய் பிடித்திருந்த கத்திற்கு விடுவித்துவிட்டு குதிரையையும் வெளிப்படுத்தி இழுத்தார்கள். எலும்பும் தோளுமாய் நடக்கக்கூட சக்தியற்று இருந்த அந்த குதிரை இருந்த இடத்தை விட்டு நகரக்கூட மறுத்தது. அதனால் மேலும் அரசாங்க சிப்பாய்கள் வந்து அக்குதிரையை பின்னாலிருந்து 4 பேர் தள்ள, முன்னாலிருந்து 4 பேர் இழுக்க வெகு சிரமத்துடன் கொண்டு வந்து ராயர் முன் நிறுத்தினார்கள். அதை கண்டு ஆத்திரப்பட்டார் ராயர். தெனாலிராமா, சரியாக தீனி போடாமல் குதிரையை இப்படி வளர்த்திருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன், அரசே, கொஞ்சம் தீனி போட்டா வளர்த்ததற்கே இந்த பொல்லாத குதிரை திமிர் பிடித்து உங்கள் லாய தலைவரின் தாடியை பிடித்து கொண்டு விடாமல் போராடவும், அதை பின்னாலிருந்து 4 பேர் தள்ளவும், முன்னாலிருந்து 4 பேர் இழுக்கவும் நேரிட்டதே. அதற்கு அதிகமாக தீனி போட்டு வளர்த்திருந்தால் அது எத்தனை பேர் தாடிகளை பிடித்து இழுத்திருக்கும்? அதை போர்க்களத்திற்கு நகர்த்த எத்தனை பேர் தேவைப்பட்டிருக்கும்? மேலும் குதிரைகளின் தீனிக்காக தான் தங்கள் சாப்பாட்டை சுருக்கி குதிரை வளர்த்த மற்றவர்களை போல நானும் மெலிந்து போயிருக்கத்தான் வேண்டும் என்றான் தெனாலிராமன். அதை கேட்டு சிரித்த ராயர், குதிரைகளை வளர்ப்பதிலும் இராணுவத்தை வளர்ப்பதிலும் கவனம் செலுத்துவதை விட அரசாங்கம் தன் குடிமக்களின் உணவு நலத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் என்பதை தெனாலிராமன் குறிப்பிலிருந்து உணர்ந்து வெக்கினார் கிருஷ்ணதேவராயர். ஷேர் த வீடியோ, லைக் த வீடியோ, சப்ஸ்கிரைப். Thank you. Welcome.